கடல் கரைவலை மீன்பிடிக்காக பயன்படுத்தப்படும் பின்ஸ் எனும் இயந்திரத்தின் பயன்பாட்டை தடை செய்யும் அரசாங்கத்தின் சுற்றறிக்கைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலம் அருகாமையிலிருந்து ஆரம்பமான பேரணி மட்டக்களப்பு கடற்சொழில் நீரியல் வழங்கல் திணைக்கள அலுவலகம் வரை சென்றது. இதன் பின்னர் நீரியல் வள திணைக்களத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மட்டக்களப்பு மாவட்ட கடற்சொழில் மற்றும் நீரியல் வழங்கல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் என் ஸ்ரீரஞ்சனிடம் போராட்டத்தை மேற்கொண்டவர்கள் கையளித்தனர். வின்ஸ்பொருத்தின உளவு இயந்திரத்தை வச்சு கரவலை இழுக்க வேணாம் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளங்களை தள்ளித்தாங்க. விஷயம் என்னன்னு சொன்னால் அதால் சில விஷயங்கள் பாதிக்குது, மீன் முட்டை வைக்கிறது அப்படி இப்படி என்று நிறைய விஷயங்கள் பாதிக்குன்னு சொல்கிறாங்க. வின்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து இந்த நாடு இதை நிட்டாட்ட சொன்னால் இப்போ இருக்கிற சனம் எங்கட நான் கூட என்னாலையுமே அது இழுக்க இல்லாது. நாங்கள் இந்த கரவலை இழுக்கிறதுக்கு இந்த டிராக்டர் பாவனை டிராக்டரில் பொறுத்தின பிஞ்சின் ஊடாக நாங்கள் இந்த கரவலை இழுக்கிறோம். இதை கட்டாயம் தரணும். பாய்லர்ஸ் கோழி மாதிரி தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யலாது. இந்த டிராக்டர் பாவனையை மேற்கொண்டு நடத்தி இந்த தொழிலை மேலும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மிஷினை நிப்பாட்டினா நாங்கள் இன்னத்தை நம்பி நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ நாங்கள் ரொம்ப காற்றுக்குள்ளே நாங்கள் தண்டு இழுத்து கரவலையை இழுக்கணும். இடுப்பால் 1000 ரூபா காசு உழைக்கிறோம். என்னத்தை நம்பி மிஷினை நம்பி வார தொங்கலிருந்து மட்டக்களப்பு வர மட்டும் இந்த கரவலை நம்பினா நாங்கள் என்னத்தால் மிஷினை நம்பித்தான். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த கரைவலை மீன்பிடி உரிமையாளர்களால் தங்களது மீன்பிடி தொழிலுக்கு தாங்கள் பீன்ஸ் பாவித்து மேற்கொண்டதாகவும் அது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதை தங்களுக்கு தொடர்ந்து பெற்றுத்தருமாறும் தமது கோரிக்கையினை மகஜர் மூலமாக இன்று வழங்கியுள்ளார்கள். இது தொடர்பாக பணிப்பாளர் நாயகத்துக்கு விடயங்கள் அறிவிக்கப்பட்டு பணிப்பாளர் நாயகத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உரிய மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் இது தொடர்பான பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்தார்.